அனைவருக்கும் ஈத் முபாரக். காலையிலேருந்து மதியம் உணவு வரைக்கும் என்ன சமைச்சேங்கிறத தான் ஒரு விலாக எடுத்து நான் போட்டிருக்கேன். காலையிலே ஃபஜரில் எழுந்திரிச்சிட்டு இடியாப்பம் பண்ணிடலான்ட்டு இடியாப்பம் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறமா வண்டலப்பம் இல்லாமல் எந்த ஒரு பெருநாவும் இருக்காது. வண்டலப்பம் பண்ணிடலான்ட்டு வண்டலப்பம் பண்ணுறேன். வண்டலப்பம் பண்ணும்போது கேஷ்நட்டும் சீனியும் பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணிவிட்டு தேங்காய் பால் முட்டையும் ஊற்றிருக்கோம்ல, அதில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டவ்வில் வச்சுட்டேன். அது ஒரு சைடில் வந்துட்டுருக்கு. இது என்னென்னா அகனிக்கறி. நம்ம பரோட்டாக்கும் இடியாப்பத்துக்கும் அகனிக்கறியும் சேமியா அப்புறமா வண்டலப்பம் இதெல்லாம் பண்ணியிருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. வண்டலப்பம் செம்ம டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்வீட் கூடிட்டு. அப்புறமா இடியாப்பம், அகனிக்கறி, வண்டலப்பம், சேமியா இது பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சது. அப்புறமா சிக்கன் பொடி இது மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன், சிவாஜி நகர்லேருந்து. அதில் கொஞ்சம் தயிர் போட்டு இந்த சிக்கன் மசாலாவை போட்டு சிக்கனை விரைவி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு வச்சுட்டேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதில் எந்த அளவுக்கு கலர் சேர்த்துருக்காங்கன்னா, இப்போ நான் என் கையை காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கலராக இருக்குன்னு. இதை நம்ம டெய்லி சாப்பிட்றதுலாம் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப கேடு, இது சாப்பிடக்கூடாது. அப்படி இதை ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிரியாணி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு காலையில் பூரியும் போட்டிருந்தேன், இடியாப்பம் பூரி. பிரியாணி போட்டதுக்காண்டி சட்டி அடுப்பில் வச்சாச்சு. வெங்காயம், தயிர், மிளகாய் எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு நம்மளோட பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு.